இந்த துவா நிறைவேறினால் இந்த அமலை நான் செய்வேன் என்பதாக நேர்ச்சை செய்யலாமா? அது கிடைக்கவில்லை என்றால் அந்த அமலை செய்ய தேவையில்லையான்னு கேட்குறீங்க. கேள்வி எண் 2340. எனக்கு ஏற்பட்டுள்ள கஷ்டத்தை இறைவா நீ நீக்கினால் நான் உனக்காக நோன்பு நோற்பேன், இத்தனை நாட்கள் நோன்பு நோற்பேன், இத்தனை ரக்காத் தொழுவேன், தான தர்மம் செய்வேன், இந்த மாதிரி எல்லாம் வந்து நினைக்கிறதுக்கு பேர் தான் நேர்ச்சை. ஆனால் இதில் என்ன ஒரு அம்சமும் வந்துடுது அப்படின்னாக்கா, இறைவா நீ எனக்காக இதை செஞ்சனா நான் உனக்காக அதை செய்வேன். அது வந்து என்னவா இருக்கலாம், நோன்பா இருக்கலாம், என்ன வேணால் அமலாக இருக்கலாம். ஆனால் இதில் வந்துட்டு ஒரு இறைவனிடம் பேரம் பேசுவதை போல ஒரு விஷயம் வந்துட்டு இதில் அடங்கி தான் இருக்குது. உனக்காக நான் வந்து இதை செய்கிறேன் என்று இறைவனிடம் நாம் வந்துட்டு சொல்லும்போது அதற்கு ஆசைப்பட்டு நமது கோரிக்கையை வந்து இறைவன் ஏற்றுக்கொள்வான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனப்பான்மை என்னுடைய வெளிப்பாடாக தான் இந்த நேர்ச்சைங்கிறது இருக்குது. அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்துட்டு நேர்ச்சை செய்வதை வந்து தடை செய்தார்கள் என்றே ஹதீஸ் கூட உண்டு. புகாரினுடைய 6608 இலக்கத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா இப்னு உமர் அவர்கள் அறிவிக்கிறாங்க, நஹன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனின் நதுரி, நேர்ச்சை செய்வதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்தார்கள். என்ன சொன்னாங்கன்னாக்கா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இன்னஹு லா யருத்து ஷைஅ, இந்த நேர்ச்சை செய்கிறோம்ல இது இறைவன் விதித்த எதனையும் வந்து நேர்ச்சைங்கிறது மாற்றி அமைத்து விட போவது கிடையாது. வ இன்னமா யுஸ்தஹ்ரஜு பிஹி மினல் பஹீல், இதனால் வந்துட்டு கஞ்சர்களிடமிருந்து செல்வம் கொஞ்சம் வெளியே வரும் என்பதை தவிர வேறு எந்த ஒரு பயனும் இதில் கிடையாது என்ற கருத்தில் சொல்கிறாங்க. புகாரினுடைய 6692 இலக்கத்தில் உள்ள ஹதீஸில் நேர்ச்சை எந்த ஒன்றையும் முற்படுத்தவோ பிற்படுத்தவோ செய்யாது என தெளிவாகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க. அப்போது நாம் செய்யும் நேர்ச்சையில் மயங்கி இறைவன் நமது கோரிக்கையை நிறைவேற்ற மாட்டான் அப்படிங்கிறது நம்மளுக்கு என்ன செய்யுது, தெளிவாக விளங்குது. ஏற்கனவே எடுத்திருக்கும் முடிவை நாம் செய்த நேர்ச்சியின் காரணமாக அல்லாஹ் மாற்ற மாட்டான் என்பதும் இந்த நபிமொழிகள் தெள்ள தெளிவாக நமக்கு எடுத்துரைக்கிறது. அதே சமயம் ஒரே ஒரு நன்மைன்ட்டு என்ன சொல்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒரு கஞ்சனாக இருக்கக்கூடியவன் நேர்ச்சி செஞ்சுட்டானா அதனால் வந்து தான தர்மம் போன்ற நல்ல விஷயங்கள் தானே அதை செய்வான். ஒருவேளை இந்த மாதிரி நம்ம நேர்ச்சி செஞ்சுட்டு நம்ம அதை செய்யலைன்னா தண்டனை வந்துருமோன்னு சொல்லி பயந்தாச்சு என்ன செய்வான், காசு செலவழிக்கிறான்ல, அது ஒன்று தான் ஒரே ஒரு நல்ல விஷயம் அப்படின்ற மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. அப்போ என்ன தான் செய்யணும்னா துவா செய்கிறது தான். துவா நமக்கு அல்லாஹ்வே எனக்கு அதை கொடு இதை கொடு, அல்லாஹ்வே என்னை மன்னிச்சிரு, அல்லாஹ்வே என்னை காப்பாற்று இப்படின்ட்டு நாம் வந்துட்டு வெறும் நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை மட்டுமே கோரி கேட்கலாமே தவிர அதுதான் சிறந்தது, அதுதான் துவா. நீ எனக்கு இதை கொடு நான் உனக்கு அதை கொடுப்பேன், இந்த துவாவை நீ ஏற்றுக்கிட்டனா நான் அதை பண்ணுவேன் அப்படிங்கிறத விடவும் வெறும் நேரடி என்ன வேணும் அது மட்டும் கேட்டால் போதுமானது. நாம் எதுவும் கொடுத்து அல்லாஹ்க்கு வந்துட்டு எந்த வகையிலும் அவன் வந்துட்டு அவனுடைய தரஜா கூட போவது கிடையாது. அவன் தேவைகள் அற்றவன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. அப்போ அதே சமயம் வந்து இவ்வளோ நேரம் சொன்னதை வச்சு நம்ம வந்து நேர்ச்சி செய்வது மார்க்கத்தில் ஹராம் அப்படின்னு விளங்கக்கூடாது. இந்த ஹதீஸ் மட்டும்தான் இருக்குன்னா அப்படிதான் முடிவெடுக்கணும். ஆனால் அது அல்லாமல் திருக்குறானில் மற்ற வசனங்கள், உதாரணமாக திருக்குறானுடைய 2ஆம் அத்தியாயத்தில் 270வது வசனத்தில் வந்துட்டு நேர்ச்சி செய்வது அல்லாஹ் அனுமதிப்பதாக நமக்கு காண முடியும். அதே போல் 76ஆம் அத்தியாயத்தினுடைய 7ஆம் வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது அவங்க நேர்ச்சை நிறைவேற்றுவாங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். நேர்ச்சைங்கிறது வந்து செய்யலான்ட்டு இருந்தால் தானே அல்லாஹ் நிறைவேற்றுவார்கள் அப்படின்னு சொல்லுவான். அப்போது திருக்குறான்லேயும் வந்துட்டு ஆதாரமுடன் நேர்ச்சை செய்யலாம், அதுக்கு அனுமதி உண்டு அப்படின்றதுக்கு ஆதாரம் உண்டு. 22வது அத்தியாயம் 29வது வசனத்தில் வந்து அவர்கள் தங்களது நேர்ச்சிகளை நிறைவேற்றட்டும் என்று அல்லாஹ் சொல்லிட்டான். அப்போ நேர்ச்சின்னு ஒருத்தர் செஞ்சுட்டானா நிறைவேற்றி தான் ஆக வேண்டும். அது ஃபர்லு போல கட்டாயமாக அதை வந்துட்டு நாம் வந்துட்டு நிறைவேற்றி தான் ஆகணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூட சொல்லக்கூடிய ஹதீஸ் இம்ரான் பின் ஹுசைன் அவர் அறிவிக்கிறாங்க. 6428 இலக்கத்தில் புகாரில் உள்ளது. உங்களுக்கு பின்னாடி ஒரு சமுதாயம் தோன்றுவார்கள்னு சொல்லி அவர்களை பற்றி சொல்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவங்க வந்து மோசடி செய்வாங்க, நாணயமாக நடக்க மாட்டாங்க, சாட்சி கூற அழைக்கப்படாமலே சாட்சி கூறுவாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவங்க வந்து நேர்ச்சை செய்து விட்டால் அதை நிறைவேற்றாமல் இருப்பாங்கன்றாங்க. அப்போ நேர்ச்சை செய்யலாம் அப்படிங்கிறது இதிலிருந்து விளங்குது இல்லை. அப்போ நேர்ச்சைங்கிறது நம்ம செய்யலாம், ஆனால் சிறந்ததுங்கிறது துவா செய்வது தான். நேர்ச்சைகள் எல்லாமே அல்லாஹ்வுக்காக மட்டும்தான் இருக்கணும், மார்க்கத்தில் சொல்லப்பட்ட வணக்க முறையாக தான் இருக்கணும். நஃபில் தொழுகையோ நோன்போ தான தர்மம் இந்த மாதிரி நாம் என்ன செஞ்சுக்கலாம், நாம் செய்து கொள்ளலாம். அப்போ சிறந்த வழிங்கிறது துவா தான். துவாவிலையும் இஃப் எல்ஸ்ன்ற இந்த கண்டிஷன்லாம் இல்லாமல் அல்லாஹ்வே எனக்கு இதை தா அப்படின்னு நம்ம மனமுருகி அல்லாஹ்விடத்தில் கேட்பதோடு நம்ம நிறுத்தி கொள்வது தான் சிறந்தது. நீ எனக்கு இது தந்தனா
நான் அதை தருவேன், நான் அதை செய்வேன் அப்படிங்கிறத விடவும் நேரடியாக நமக்கு என்ன வேணுமோ அதை மட்டுமே கேட்குறான். ஏன்னா அவன் ரஹ்மான். அவனிடத்துலேருந்து அவன் எதை கொடுத்தாலும் அவன்கிட்ட எதுவுமே தீர்ந்து போவது கிடையாது. அவன் கஞ்சனும் கிடையாது. அவன் மிகப்பெரிய ஒரு கிருபையாளனா இருக்கிறான்றனால நமக்கு என்ன வேணுமோ அதை என்ன செஞ்சுக்கலாம், நேரடியாக கேட்டுக்கலாம். அப்போ நேர்ச்சியை கொடுத்து முக்கியமாக நீங்கள் இன்னொரு விஷயம் என்ன கேட்குறீங்கன்னா, நம்ம கேட்பது நிறைவேற்றப்பட்டு விட்டால் கிடைச்சிருச்சுன்னா தான் நேர்ச்சை செய்யணுமானா, ஆமாம் அப்படிதான். ஏன்னா நேர்ச்சை அப்படிதான், அதனுடைய அர்த்தமே அதுதானே. இந்த விஷயம், இந்த கஷ்டம், இந்த துன்பம் என்னமோ ஒன்று அது நீங்கினால் அல்லது எதையோ நீங்கள் நாடுறீங்க, அது கிடைத்தால் அப்போதானே நீங்கள் வந்துட்டு நான் உனக்கு அதை செய்வேன்னு சொல்லி நினைக்கிறீங்க. இது சிறந்த ஒரு வழிமுறை இல்லை நேர்ச்சை என்றாலும், இது மார்க்கத்தில் அனுமதி உண்டுங்கிறனால செய்யலாம். ஆனால் அதே சமயம் இது சிறந்த வழிமுறை கிடையாது. நமக்கு கேட்டது கிடைக்கல, நம்ம துன்பம் நீங்கலை அப்படிங்கிற மாதிரி இருக்குன்னு வைங்களேன், அப்போ அந்த நேர்ச்சியை நிறைவேற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. சரிங்களா? அடுத்து மற்றொரு விஷயம் என்ன கேட்குறீங்க அப்படின்னாக்கா, இதுதான் உங்களுடைய கேள்வி இல்லையா? கேள்விக்கான பதில் வழங்கியாச்சு.